சொக்க வைக்கும் சூழ்நிலைக்கு பார்க்கும் பார்வை பரவச ஊட்டும் பேசும் வார்த்தைகள் போதை உண்டாக்கு வானம் வானப்படை அப்படி இருக்கேன் நான் யார்? இது எந்த இடம்? இதுதான் சத்தியம் நாடு. இந்த சத்தியம் நாட்டிலே மிக பெரிய தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து கற்சிலை என பெயர்படுத்தி திருத்திரப்படம் வாழ்ந்து வருகிறேன். ஆனாலும் நானும் இந்த ஊருக்கு 8 மணிக்கு பொன்னால காலத்து வச்சுட்டேன். இந்த ஆம்பளைங்களா எங்கதான் போனாங்க அப்படின்னு சொல்லணுமே தெரியல. ஒரு வாரம் சாப்பிட கூட இருந்துருவேன். ஆனா ஒரு நாளுக்கு ஒரு ஆம்பளைய பார்க்க மேல உயிரோட முடியாது. ஆனாலும் இந்த ஊர்ல யாராச்சும் வரீங்களா? அவர்தான் வாங்கல வரியா மாமா? சரி சரி, இப்படியே பேசிக்கிற நேரம் போது தெரியாது. இந்த வழியா யாராச்சும் ஆம்பளை வராங்களா பார்த்து இன்னைக்கு ஒரு கஸ்டமர் ஆச்சு அட்டன் பண்ணியே ஆகணும். பார்க்கலாம். Ladies and gentlemen, 1050 ரூபாய் கரண்ட் பில்ல கட்டு. இந்த ஊருக்கு நான் புதுசு. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்கிறது தெரியல. ஏதோ ஒரு பாப்பா உட்காந்துருக்காங்க. அவங்களாண்ட போனோம், வழி கேட்கணும், கரண்ட் பில்லு கட்டணும். போறாளே போறாளே பெரிய தாவாரம் மாயா பட்டுக்கலாம். என்னுடைய பெயர் தான். அது வந்து வந்து அது வந்து 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 எத்தனை வாட்டி வரும்? 3 வாட்டி வரும். என்ன சொல்றீங்க? 3 வாட்டி வந்தா பேர் சொல்லுங்க. சரிங்க, என்னுடைய பெயர் தான் கற்சிலை. கற்சிலைங்க. அப்படிங்க. கற்சிலை. ஆமா. ஓ சரி. சிலை தாங்க நீங்க. சிலை அதெல்லாம் இருக்கட்டும். நோ, யுவர் நேம். My name is Osama bin Laden. என்னது? அடுத்த மாதம் Osama bin Laden. I am right. bin Laden. எனக்கு உள்ள சுத்தம் பண்ணுங்க. சரிங்க, நீங்க எங்கிருந்து வரீங்க? அமெரிக்கா டோராபுரா மலையில இருந்து வருகிறேன். அமெரிக்காவா? உண்மையா சொல்றீங்க? பக்கத்துல ஏரோப்ளேன் நின்னு கொண்டிருக்கு. என்னது? ஏரோப்ளேன். அப்படி சொல்லுங்க. அதனால சும்மா வரல. என்னங்க? 1050 ரூபாய் பணம் எடுத்தாங்க. என்னது?
எவ்வளவு சொன்னீங்க? 1050. 1050. உங்களுக்கு வாயே இந்த பெருசு இருக்குன்னா வாழ போற இடத்துல அப்படியா வந்து வெகு நேரம் மாறி வச்சது. ஆமா கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தேடி கொண்டு வரேன். உங்களுக்கு தெரியாதா? இதுவரை யாரையும் கேட்டு பார்த்தது அப்படியாங்க? யாருமே சொல்லல. நீங்களாவது கடைசியா கண்டிப்பா நான் சொல்லுவேங்க. ஏங்க நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்டா பரமடி இடத்துக்கு தான் நிஜமாவே வந்திருக்கீங்க. புரியலையா? இன்னுமா புரியல? எனக்கு கரண்ட் ஆபீஸ் இதுதாங்க. கரண்ட் ஆபீஸ் இதுதான். நான் கரண்ட் பில்லை இது உள்ளதான் காட்டணும். கவுண்டர் இது உள்ளதான் இருக்குதா மேடம்? கவுண்டர் உள்ள கையை வச்சா கையை மாட்டிக்காது. கவுண்டர் அவ்வளவு ஓப்பன்ல இருக்குது. எப்பவுமே ஓப்பன்ல தாங்க இருக்கும். பழைய கவுண்டர் ஆமா எங்க போறீங்க? நான் போய் லைன்ல நிக்கிறேன். இல்ல கூட்டம் அதிகமான எனக்கு வேற ஆட்டோ தவறா பேசாதீங்க. இந்த கரண்ட் ஆபீஸ்ல மொத கஸ்டமரே நீங்க தான். கஸ்டமரா? ஆமா கரண்ட் ஆபீஸ்ல ஏதுடா கஸ்டமர்? எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்குது. 1050 உஷா. என்னங்க வாங்க வேணாங்க உட்காருங்க. வேணாங்க வாங்க வேணாங்க உட்காருங்க. எந்த ஆபீஸ்ல உட்கார வைக்கிறாங்க? ஆமா வெகு தூரத்துல இருக்கீங்க. பழம் சாப்பிடுறீங்களா? தேன் சாப்பிடுறீங்களா? ஹார்லிக்ஸ் சாப்பிடுறீங்களா? இல்ல பூஸ்ட் அப்படி இல்லன்னா மரண்டா சாப்பிடுறீங்களா? ஐயோ நீ கேட்கறதுலயே நான் மறந்து போய்க்கிறேன். மேடம் எனக்கு ஒரு சந்தேகம். கரண்ட் ஆபீஸ்ல ஆம்பளைங்க எப்பரா இருப்பாங்க? மனமனமான கம்ப ஏறுவாங்க. பொம்பளை நீங்க எப்படிங்க கம்ப ஏறுவீங்க? உங்களுக்கு பாவாடை சிட்டாதான். எனக்கு இந்த கரண்ட் ஹவுஸ்ல வரக்கூடிய ஆம்பளைங்க தான் என் மேல ஏறுவாங்க. மேல ஏறுவாங்களா? ஆமா. ஓ நீங்க கம்ப மாதிரி தான் இருக்கீங்க, அதனால ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தவற நினைக்காதீங்க. அப்படியே கம்ப ஏறினா கூட உள்ள லெகின்ஸ் பேண்ட் போட்டு ஏறிடுவேன். நீங்க ஆமா இந்த தொடையோட தொடைய ஒட்டுவேன். ஒட்டிக்கிட்டு லெகின். ஆமா மேடம் லெகின் தப்பா இருக்கிறது. நான் ஒரு ஆர்வம் போனேன். ஐயா கட்டி சரி மேடம். தொடையோட தொலை ஒட்டிக்கிட்டு இருக்கு. லெகின் பேண்ட் போட்டுக்கு தாங்க ஏறுவேன். சொல்லுங்க. ஒருவேளை நீங்க பேண்ட் போட்டுக்கணும் யார சொல்லும்? யார சொல்ல? பேண்ட் என்ன பண்ணுது? என்னது படாலும் விட்டு போச்சா என்ன? என்னங்க சொல்றீங்க? ஷாக்கு உங்களுக்கு அடிக்காது. அடிக்காது. கீழே நின்று நாங்க மேல பாக்குறோம். ஆமா நான் உள்ள போட வேண்டியதான் போட்டுட்டு தான் இருப்பேன். போட்டா எனக்கு என்ன, போடலன்னா எனக்கு. சரி என்ன சாப்பிடுறீங்க? கரண்ட் ஆபீஸ்ல மாதுளை சப்போட்டா சப்போட்டா பழங்க. பால் சப்போட்டா. நான் சாப்பிட்டா பால் சாப்பிட்டா? பால் சப்போட்டாங்க. அதாங்க பால் சாப்பிட்டா? பால் சப்போட்டா சாப்பிடுறேன். அதாங்க பால் சாப்பிட்டா. என்னங்க சாப்பிடுறீங்க? என்ன சாப்பிடுறீங்க? இந்த பனியில சில்லு பண்றாட்டமா? பால் ஆயில் இருந்தா கொடுங்க. ஐயோ அந்த வார்த்தை சொல்லாதுப்பா. அது மட்டும் சொல்லாது. சாப்பிடுறது
என்ன இது சொம்பு? என்ன உன் சொம்பு ரொம்ப அடி வலிக்குது? புது சொம்புங்க. புது சொம்பா? ஆமா. இல்லங்க, புது சொம்பு நினைச்சுதாங்க நாங்க கம்பெனில சேர்ப்போம். இது ஏற்கனவே வாங்கின பழைய சொம்பு. நினைக்காதீங்க. சரி மேடம், தாகத்துக்கு அது உள்ள என்னங்க? மோர். எதோ மோரம்? இது உள்ள மோர் இருக்குங்க. அது உள்ள போய் மோரம்? ஆமா. சரி, சீக்கிரமா குடிங்க. என்னங்க பண்ணுங்க? எதுக்கு? உள்ள போறதுக்கு தாங்க. அங்க ஆட்டினா போகாது. போதுங்க. மோர் சாப்பிட்ட உடனே எனக்கு ஒரு மூட ஆகுது. அப்படிதாங்க இருக்கும். நேரமெல்லாம் ஒரு மூட்டு. அப்படியா? எனக்கு ஒரு சின்ன சந்தேகங்க. என்னங்க? இந்த கண்ணாடியை பார்த்த உடனே இந்த கண்ணாடியை பார்த்த உடனே தசாவதார படம் இருக்குல்ல, அவதாரம், அந்த வர கமலஹாசன் இருக்குங்க. ஆமா ஆமாங்க. தசாவதார படம் இந்த கண்ணாடி அப்படியா? சரிங்க. கவுண்டர் ஓபன் ஆயிடுச்சா? இன்னும் 5 நிமிஷம் இருக்குங்க. அது வெளியே ஒரு பாட்டு ஒரு பாடட்டுமா? பாடி தோழியும். அப்படியா? எனக்கு குடிமகனே 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 கொஞ்சம் கொடை கட்டுமா, அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா, கொஞ்சம் எனக்கு எடுக்கட்டுமா, கொஞ்சம் எனக்கு மகனே பெருங்குடி மகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா, அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா, கொஞ்சம்
பெரு குடிமகனே குடிமகனே கொஞ்சம் கொடு கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடை கட்டுமா கொஞ்சம் எனக்கு